தமிழ்நாட்டில் கூடுதலாக 47 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் 1433 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ராதாகிருஷ்ணன் தகவல். 3 வாக்கு எண்ணும் மையங்களில் மொத்தமாக 922 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து அரசாணை வெளியீடு. மூன்று நாட்கள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் தியான மண்டபத்திற்கு செல்லவுள்ள நிலையில் முன்னேற்பாடு தீவிரம். பிரதமரின் வருகையை ஒட்டி ஹெலிகாப்டர் ஒத்திகையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர். குமரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தீவிர கண்காணிப்பில் போலீசார். பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கக்கூடாது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை. கடுமையான நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல். ₹4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கடி. நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 4 பேர் நேரில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்தாலும் வெப்பநிலை உயரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உலகம் முழுமைக்கும் ஆன்மீகம் தேவை என தனது ஆன்மீக பயணம் குறித்து ரஜினிகாந்த் கருத்து. தேர்தல் முடிவுகள் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு நோ பாலிடிக்ஸ் என கூறி நழுவல். பாலியல் வழக்கில் கைதான கோயில் அர்ச்சகருக்கு வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது. கைதானவர்களிடம் அம்பத்தூர் காவல்துறையினர் விசாரணை. கோவை தனியார் மருத்துவமனையில் திருட வந்த நபரை அடித்து கொலை செய்த விவகாரம். மருத்துவமனை ஊழியர்கள் 12 பேரை கைது செய்த காவல்துறையினர் நடவடிக்கை. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் தாகி மகள் தூக்கிச் சென்ற விவகாரம். குமுதம் செய்தி எதிரொலியாக மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுகாதார இணை இயக்குநர் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. காஞ்சிபுரம் அருகே அறிவாடை காட்டி ஆடைகளை அபகரித்து சென்ற கும்பல்.
பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளையால் கடை உரிமையாளர்கள் அச்சம். கோவை அன்னூரில் பெண்ணிடம் செயினை பறித்துச் சென்ற இளைஞர். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் கைது. வேலூர் குடியாத்தம் அருகே சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது மோதிய ஆட்டோ. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. கோயில் சொத்துக்களை போல கிறிஸ்தவ தேவாலய சொத்துக்களையும் பாதுகாக்க பதிவு சட்டத்தின் கீழ் சேர்க்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவை போழுவாம்பட்டியில் மின்தகன மேடை அமைப்பதை எதிர்த்த வழக்கு. தமிழக அரசு ஈஷா அறக்கட்டளை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் கோயில் பெருவிழா கோலாகலம். வெள்ளி பல்லக்கில் சென்று குருமூர்த்திகளை வழிபட்ட தருமபுரம் ஆதீனம். தஞ்சையில் 25 கோயில்களிலிருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி ராஜவீதிகளில் உலா. கோலாட்டம், பஜனை பாடல்களுடன் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 தென் மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவில் பெரும் வெற்றியை பெறுவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றத்தை அணுக முன்னதாக அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி உத்தரவு. பேடிஎம் பங்குகளை வாங்கப் போவதாக வெளியாகும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை. ஆதாரமற்ற யூகங்களுக்கு பதில் கூறப்போவதில்லை எனவும் அதானி குழுமம் விளக்கம். குஜராத்தில் விளையாட்டு பூங்கா தீ விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 27 பேர் உயிரிழந்த விவகாரம். போலீசாரால் தேடப்பட்டு வந்த பூங்கா உரிமையாளர்களில் ஒருவரும் தீயில் கருகி உயிரிழந்தது டிஎன்ஏ சோதனையில் அம்பலம். இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென்னுக்கு ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞருக்கான விருது. தனக்கு முன்மாதிரியாக செயல்பட்டவர் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்டரஸ் புகழாரம். பீகாரின் ஷேக்புராவில் உள்ள பள்ளியில் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்த மாணவிகள். வகுப்பறையிலேயே துடித்து சுருண்டு விழுந்து அழுத காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல்.
பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க நாளை மறுநாள் வரை அவகாசம். தவறினால் அதிகப்படியான வரித்தொகை பிடித்தம் செய்யப்படும். வருமான வரித்துறை எச்சரிக்கை. சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் KYC விவரங்களை பதிவு செய்ய நாளை கடைசி நாள். KYC அப்டேட் செய்யாதவர்களின் இணைப்பு ரத்து செய்யப்பட வாய்ப்பு. வடகொரியாவின் இரண்டாவது உளவு செயற்கைக்கோள் வானில் வெடித்து சிதறி செயலிழந்த விவகாரம். எதிரி நாடுகள் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தங்கள் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உறுதி. ரஃபா தாக்குதலுக்கு பிறகும் இஸ்ரேலுடனான ஆதரவு கொள்கையை மாற்ற எந்த திட்டமும் இல்லை. அதே நேரத்தில் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை கண்டும் காணாமல் இல்லை எனவும் வெள்ளை மாளிகை திட்டவட்டம். அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் தனது அடுத்த படத்தில் நடிக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். பிரேமலு படப்புகள் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்கவுள்ளதாக தகவல். சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் 2 திரைப்படத்தின் 2ஆம் பாடல் வெளியீடு. தாமரை எழுத்தில் அனிருத் இசையில் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் இணைந்து நடித்த நீலோற்பவம் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் உருவாகும் சூர்யா 44 திரைப்படம் இன்று மாலை புதிய அப்டேட்டை வெளியிடுகிறது படக்குழு.